பாக்ஸிங் ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருதயத்தில் வருவார்? ஒருத்தனை அடிச்சா 5 பேர் சேர்ந்து எனக்கு குத்திடுவானுங்க. சரி ஓகே நம்ம பாக்ஸிங் கற்றுக்கிட்டா இவங்களை அடிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் மறைமுகமாக கற்றுக்கிறேன். அந்த பையனை அடிக்கணும்னு கற்றுக்கிறேன். கடைசி வரைக்கும் நான் அந்த பையனை அடிக்கல. ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்குள்ளே போகலான்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபைட் பெங்களூரில் போடுறேன், வின் பண்ணுறேன். 2வது ஃபைட்டு போடுறேன், வின் பண்ணுறேன். 3வது ஃபைட்டு பயங்கரமாக தோக்குறேன். எப்போ அந்த காடோட அந்த பர்சனல் என்கவுண்டர் நடந்துச்சு? எங்கேயோ தூர தேசத்தில் இருக்க ஒரு சார்லி கிரக் யாருன்னு எனக்கு தெரியாது. செத்துட்டோன்னா அந்த ரத்தம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 32 வயசு, உன் வயசுல ஒருத்தன் செத்துட்டான், உலகத்தையே ஆட்டிட்டு போயிட்டான். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்ச் யுவர் கால். நான் உன்னை எதுக்கு அழைச்சேன்? அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஒன் லைஃப் ஃபார் ஜீசஸ். ஐ எம் ரெடி டு டை ஃபார் ஜீசஸ். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனவு பாதை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கனவு பாதை நிகழ்ச்சியின் மூலமாய் சாதித்த சாதனையாளர்களின் சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கனவை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எப்படி ஓடுனாங்க, அதை எப்படி அடைஞ்சாங்க, அந்த பாதை எப்படிப்பட்டதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் சாராம்சமே. ஸோ இந்த கனவு பாதை நிகழ்ச்சியின் மூலமாய் கல்வித்துறையில், விளையாட்டுத்துறையில், விண்வெளித்துறையில் சாதித்த சாதனையாளர்களின் சாட்சிகளை கூட கேட்டுக்கொண்டிருந்தோம்ல. இன்றைக்கும் நம்மத்தில் உடற்பயிற்சி துறையில் ஒரு ஃபிட்னஸ் கோச் அண்டு குத்து சண்டை வீரரான சகோதரர் மதியழகன் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி சாதித்தாங்க, ஆண்டவர் நடத்தின பாதை எப்படி என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் லார்ட் ப்ரோ. பிரைஸ் லார்ட். ஸோ இந்த கனவு பாதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எனக்கு உங்களை இன்பர்சனாக மீட் பண்ணிட்டதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரைஸ் லார்ட். ஓகே, இந்த கனவு பாதை நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிலாம் கேட்டுட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே பிரதர் மதியழகன் அப்படின்னா கோச் மதி அப்படிங்கிற ஒரு நேம் மூலமாய் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக உங்கள்கிட்டருந்து டயட் பிளான்ஸ் வாங்குறது, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது அண்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் உங்களை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் உங்களோட பேக் ஸ்டோரி எப்படிப்பட்டது? இவ்வளோ உயர்வு ஈஸியாக கிடைக்காது. இப்போ நாங்கள் கூட ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா உடனே நான் வீடியோ போட்டால் பெரிய ஆளர் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த உயர்வுக்கு ஒரு பாதை இருக்குது. ஸோ உங்களோட ஸ்க்ராட்சில் உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது எங்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே, நான் பிறந்தது கோவில்பட்டியில், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். வளர்ந்தது லைக் திருச்சியில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறமேட்டு சென்னை தான் வந்தாரை வாழ வைக்கும்ன்ற மாதிரி சென்னை தான் நான் இப்போது பக்கா ஸ்லாங் சென்னையில் பேசுகிற மாதிரி. ஏன்னா ஊர் பையனே சொல்ல முடியாது. ஸோ இங்கேருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்பா ஒரு பொட்டி கடை வச்சு படிக்க வச்சாங்க. லைக் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்படியே ஸ்லோவாக ஊர்லேருந்து வந்தாலே பசங்கள்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறது, நம்ம பேசுறது, கேலி பண்ணுறதுலாம் வச்சு ஒரு பக்கம் இருப்பாங்க. சரி அடிப்பாங்க நம்மளை, சம்டைம்ஸ் நம்மளால டிபேட் பண்ணி சண்டைலாம் போட முடியாது. அதுக்காக தான் நான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸ்லோவாக நான் வீட்டில் அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டம் மீன்ஸ் 150 ருபீஸ்க்கு ஒரு க்ளவுஸ். அப்போ டீபக்னு ஒரு பிராண்டு லேஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த க்ளவுஸே நம்மளால் அப்பாவால் வாங்கி தர முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம போடாத பிராண்டே இல்லை, கடவுள் நம்மளை அப்படி வச்சுட்டாரு. லைக் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆனால் வீட்டில் பாக்ஸிங்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பயந்தாங்க. ஏன்னா பொதுவாகவே சண்டைனா பயப்படுவாங்க. வீட்டில் இரு, நீ வேலைக்கு போ, நம்மளும் பொட்டி கடை மளிகை கடை வச்சுட்டு நீ பாட்டில் வீட்டில் உட்காரு, இதுதான் அவங்களோட கான்செப்ட். அப்படி தான் பண்ணாங்களே. எடுத்துகிட்டு போய் கடையிலலாம் விட்டாங்க 7th படிக்கும்போது. ஏன்னா ஆனால் ஒரு விஷயம் பைபிள் படி நான் சொல்லணும்னா, தாயின் கருவிலே என்னை முன் குறிச்சிட்டார். நீ இங்கே போய் உட்காரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லலாம், நீ உன் கனவை சொல்லி நீங்கள் அநேக பேரோட கனவுகளை நிறைவாக்குறதுக்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்தார் தான் நான் விசுவாசிப்பேன். ஸோ அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ கர்த்தர் அதன் விதமாக தாயின் கருவில் தெரிஞ்சதுனால நிறைய தப்பி போயிருக்கலாம். வழி தப்பி எல்லா பேட் ஹேபிட்டும், நான் பண்ணாத பேட் ஹேபிட்டே கிடையாது, எனக்கு இல்லாத பழக்கமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏரியா மேலே நான் வேசார்பாடினா வேசார்பாடி பக்கத்தில் ராஜரத்னம் நகர்ன்ட்டு. அப்போ வேசார்பாடினா தெரியும், மேபி வட சென்னை. எல்லா பழக்கமும் பசங்க யாரும் கற்றுக் கொடுக்கல. அங்கே நடக்குது. அதாவது எப்படின்னா, கெட்டதும் இருக்குது, நல்லது இருக்குது. எப்படி ஆதாமேவாளுக்கு இந்த கனியை சாப்பிட்டா கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ, இல்லை பரவாயில்ல சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பாவம்னு சொல்லி மேபி இன்னைக்கு கிருபையின் காலமாக இருக்கனால கிருபையாக மன்னிக்கிறதுனால அவர் மன்னிச்சு மீட்டுட்டாரு. அநேக தடங்கள் நான் எப்படிலாம் சேர்த்துருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சண்டை ஆக்சிடெண்ட்டில் நான் ஆயிருக்கணும், நான் பண்ண பாவங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் லைக் என் ஃப்ரெண்டு ஒருத்தனே என்னை வெட்டுறதுக்கு வந்துட்டான், அப்படி சாவடிச்சு செத்துருக்கணும். நிறைய விஷயங்கள். வீட்டில் சண்டை போடுவேன், அப்பப்போ கோவப்பட்டு எதனா பண்ணுன்ட்டு
பட் இவ்வளோலாம் இருந்தும் லைக் ஓகே கர்த்தர் என்னை குறித்து ஒரு கனவு, என் பிள்ளைக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணதெல்லாம் இப்போ லைக் மேபி இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்க வச்சோன்னா எனக்கே ஞாபகம் வருது, ஓகே கனவு பாதையா நம்மளே இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கோமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படியெல்லாம் கடந்து வந்து மேபி அந்த ஒரு பாக்ஸிங்கில் நல்லா அச்சீவ் பண்ணேன். ஆர்மியில் இருந்தேன், ஆர்மிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவரை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் எனக்கு அந்த இடத்துல கிடச்சோன்னா என்னால் ஒரு சில விஷயங்கள் மேபி அங்கே இருந்திருக்கலாம், ஆனால் திட்டம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆர்மியில் இருந்தாலும் நல்லா தான் இருந்திருப்பேன், பட் அங்கே இருந்திருந்தானா அம்மா அப்பா ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு நான் தான் முதல் கிறிஸ்தவனால அப்புறமேட்டு வந்தாங்க, அம்மா அப்பா ஆண்டரை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே என் பிள்ளைய என்னால் மாற்ற முடியல, ஆனால் என் பிள்ளைய இப்படி ஒருத்தர் மாற்றிருக்காருன்னா அவர் மாதிரி ஒரு தேவன் இல்லைன்னு அவங்களும் ஆண்டரை ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கர்த்தருக்குள்ளே ஃபேமிலியே இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும். பட் அப்பா அப்படியே அந்த பொட்டி கடை வச்சு நம்மளை படிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் YMCA ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தேன். அப்புறம் நேரு ஸ்டேடியமில் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்புறம் AM ஜெயின் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை கிடச்சிருச்சு. லைக் ஆர்மியில் போய் ஒரு 3 years சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் சரி டிகிரி இல்லைனா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து ஒரு BSc ஃபிசிக்கல் எஜுகேஷன். நமக்கு என்ன வரும் கனவுன்றதை காட்டிலும் இப்போ நமக்கு வர்றதை சூஸ் பண்ணுறது இட் வாஸ் பெஸ்ட். நமக்கு என்ன வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபைட் பண்ணலாம். நமக்கு வராத ஒரு விஷயத்தில் உனக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம அதை உட்காந்து என்ன தான் முட்டு கொடுத்தாலும் முடியாது, வேஸ்ட் ஆகிட்டு அதை டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுறது தப்பு இல்லை, ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை, ட்ரை பண்ணலாம், வரலன்னா விட்டுறணும். என்னோட கான்செப்ட் அப்படி தான். இப்போ எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராது, ஆனால் வேறு வழி இல்லை, அதுவும் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, பாஸ் ஆகி ஆகணும், அதுக்காக நான் முட்டு கொடுத்து படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ன்றதை பொறுத்தளவு நமக்கு என்ன வரும்ன்ற துறையை சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். +2 முடிச்சதுக்கப்புறம் எனக்கு விளையாட தான் தெரியும். அப்போ நான் விளையாடுறதை பற்றி படிக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ BSc ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலாம், PT வாத்தியார் தானே, BSc ஃபிசிக்கல் எஜுகேஷன் படித்தேன். லைக் எந்த ஒரு அரியருமே வைக்காமல் நான் போய் படித்தது வந்து 23 வயசில். எல்லா பசங்களும் 18 வயசு பசங்க அப்போ வந்து அண்ணான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அண்ணா ஒரு ஷையாக இருக்கும். கஷ்டப்பட்டு படித்து அங்கேயும் ஒரு மைக்கேல் சார், நிறைய பிரபு, நான் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப்லாம் இருந்தது. ஆண்டரை பற்றி அங்கே MCC காலேஜில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டருக்குள்ளேருந்து கொஞ்சம் விழுந்து என்னதான் ஆண்டருக்குள்ளே வந்து திரும்ப பேக் அடிச்சுட்டே இருப்பேன். அப்பப்போ ஸ்லைடு இருக்கும் ஆண்டருக்குள்ளே இருந்தாலும் அங்கே கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சிது. அந்த காலேஜில் நிறையா ஆண்டரை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பும் கிடச்சிது. படித்து முடித்து பாஸ் ஆகிட்டு வெளியே வந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு ஜேர்னி. அங்கே வந்து அந்த மைக்கேல் சார்னு ஒரு சார் வந்து அந்த அனாட்டமி ஃபிசியாலஜிலாம் இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அது என்னமோ டாக்டருக்கு சமமாயிடுச்சு. ஓகே நம்மளும் டாக்டர் போல, நம்ம என்ன பாடி பார்ட்ஸ்லாம் பற்றி படிக்கிறோம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு டாக்டர்கிட்ட எப்படி போய் உடம்ப நம்பி டாக்டர் கொடுக்குற மாத்திரையை வாங்கி போடுறோமோ, என்ன கொடுக்குறாரே தெரியாது, ஆனால் ஓகே நல்லா இருண்டா. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்கிட்டையும் வந்து உடம்ப தைரியமாக கொடுக்குறாங்க. இவர் படிக்கிறாரு படிக்கலன்னுலாம் தெரியாமல் நிறைய பேர், பட் ஆனால் படிச்சிருந்தா நம்பி கொடுக்குறாங்க. சார் இது மாதிரி எனக்கு உடம்பு வந்து டாக்டர் வந்து டயபிட்டிஸ் சொல்கிறாரு, சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன், கொலஸ்ட்ரால் இருக்குது, இதுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் ஒன்று தான், எக்ஸசைஸ் என்னமோ லைக் இந்த நோய்க்கு இந்த எக்ஸசைஸ்லாம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லோரும் ஃபிட்னஸ் இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன்லாம் படிச்சிங்க, ஸோ ஒரு PT சார் அந்த மாதிரி லெவலுக்கு இது போதுண்டா அப்படின்னு சில பேர் அவங்களோட கனவை ஒரு லிமிட் பண்ணிக்கிடுவாங்க. லிமிட்லெஸ்ஸாக போகிறது ஒரு சிலர் தான், அவங்க தான் வந்து சாதனையாளர்களாக மாறுவாங்க. எப்பயுமே சாதனையாளர்கள் எப்படின்னா எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறவனால மேலே சாதிக்க முடியாது. இல்லை இன்னும் எதாவது நான் பண்ணணும், இன்னும் எதாவது பண்ணணும். ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த காரியத்தை நீங்கள் கொண்டு போய் இதில் இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ தூரம் உயர்த்திருக்கிறார். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அது சொல்லுங்களேன். சோஷியல் மீடியாவில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சோஷியல் மீடியான்ற ஒன்று, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படித்தது தமிழ் மீடியம். அந்த என்னோட பேஜில் ஒரு சில போஸ்ட்லாம் இன்னும் கூட டெலீட் பண்ணல. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ஸ்பெல்லிங் கூட தப்பு. ஏன்னா எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் எப்படியோ எப்படி பாஸ் ஆகிறேன்னு இப்போயே எனக்கு தெரியல. அதான் சொல்கிறேன், கனவே அவர் என் மேலே வச்ச கனவு போல் என் பிள்ளைய எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும்ட்டு. நவ் ஐ டாக் வெரி வெல் பட் ரிட்டன் பெஸ்ட். பட் நான் என்னன்னா நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுக்கிறேன். நிறைய அதெல்லாம் வந்து எப்படி இங்கிலீஷ் பேசுகிறேன், எப்படி ஏதோ ஒன்று. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்து ChatGPT அங்கெல்லாம் போட்டு கூட அதில் தெரிஞ்சு கூட சொல்லிடுறோம். ஆனால் அப்போ அதுவுமே தெரியாது, வெக்கப்பட்டு அப்படியே நிற்கிறது, ஒன்றுமே புரியாது. சரி ஓகே நம்ம பண்ணுறதை போடுவோம். ரொம்ப தப்பாக பண்ணுவேன், எதுவுமே தெரியாது, பரவாயில்ல, அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏய் இவன் பண்ணுறது தப்பு, இவன் போடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இன்னும் ஒரு விஷயம், என்னடா நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம பண்ணுறது தானே போடுறோம், ஏன் இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு விஷயத்த ஆண்டவர் உணர்த்தினார், எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகாது. ஓகே எப்படி ஒரு ஆண் பெண்ணோ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம். இப்போ ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு இது மாதிரி. லைக் இப்போ நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 20 புஷ்அப் 100 புஷ்அப்பை நான் விடாமல் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அது பயிற்சி இல்லை, வந்து பண்ணுங்கன்னா பண்ணுவீங்களா? என்ன பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வாக்குவாதம். அப்போ ஆண்டு சொன்னார், உன்னையும் அதே ஆண்டவர் தானே படைச்சாரு,
பயிற்சி இல்லாமல் எதுவுமே முடியாது. சரி நீ முயற்சி பண்ணிட்டே இரு. நான் அப்போ தப்பு பண்ண ஒரு சில விஷயங்களை கற்றுப்போம். நீ நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். சோஷியல் மீடியா ரொம்ப டஃப் டாஸ்க் ப்ரோ. இனிஷியல் ஸ்டேஜில் இன்னைக்கு காலையில் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். சின்ன பையன் ரொம்ப அசிங்கமாக என்னை திட்டிருக்கான். பட் ஐ எம் ஸோ அப்செட். பட் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த கோச் மதியாக இருந்தால் யாரை திட்டுற, அவனை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறா, அவனை கண்டுபிடிச்சி அவனை என்ன பண்ணான் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால ஓகே பாவம் தெரியாமல் பண்ணுறான் அந்த பையன், நல்லா இருக்கட்டும் அவன், ஓகே. இப்போ நான் அவனுக்கு போய் மெசேஜ் பண்ணால் அவன் திரும்ப இன்னும் என்னை திட்டுவான். அதனால நான் அவனை ரிப்ளைவே பண்ணல. ரொம்ப பச்சையாக என்ன தெரியுறான். ஆனால் ஆக்சுவலாக நம்ம அவனுக்கு எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த சோஷியல் மீடியா வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இன்னைக்கு நான் இயேசுவை பற்றி பேசுகிறேன், என்ன நீ இயேசுன்ற, இயேசு எனக்கு பண்ண நன்மை எனக்கு தானே தெரியும். அதனால அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நேற்று ஒரு பையன் சொன்னான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா ஃபிட், உங்களோட பெரிய ஃபேனு. நான் எல்லாத்துக்கும் கமெண்ட் போட்டிருந்தேன், நீ எனக்கு எப்படி பெரிய ஃபேனு, அதே மாதிரி நான் இயேசுக்கு பெரிய ஃபேனு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பற்றி நான் சொல்லனாலே எனக்கு பாவம். ஏன்னா நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அதனால தான். அவர் உன்னையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். நம்ம 2 பேருக்காக தான் வந்தார், அதை தெரிஞ்சுக்கோ. அப்படி உனக்கு பிடிக்கல நான் அன்ஃபாலோ பண்ணிடுன்றேன். பரவாயில்ல, நீ போகிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு அவர் வேணும், அவரை விட்டே கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா அப்படி தான் பிரிக்குது. கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் உள்ள பிரிவினைகள் இருக்குது. பட் இருந்தாலும் நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்ட்டு. ஆனால் அதன் மத்தியிலையும் ஒரே ஒரு விஷயத்தை ஆண்டவர் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்லிக்கிறது, லுக் அட் மீ, ஐ எம் த பர்சன். நான் தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கேன், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் தான், உன்னை குறித்த திட்டத்தையும் வச்சிருக்கிறது நான் தான். நீ என்ன ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த திட்டத்தை அச்சீவ் பண்ண முடியும். நடுவில் நிறைய கிடக்கும், நீ எதையுமே பார்க்கக்கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்கணும். என் சமூகம் உனக்கு முன்னாடி போவோம், நீ என் பின்னாடி வர்றது மட்டும்தான் வேலை. காதில் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், பிரோஜனமாக இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். பிரோஜனம் இல்லாத ஒன்று நடக்குதுன்னா, வழி இதுவே இதில் நடனா அதில் மட்டும்தான் வரணும். லெஃப்ட் ரைட்டு வாங்கும் போது அங்கே ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு சிக்னல் போட்டிருக்காங்கன்னு ரூட்டை மாற்றி போனேன்னா, ஒரு வாட்டி 99 பேரை விட்டு ஒருத்தனை காப்பாற்ற வந்த மாதிரி எல்லா வாட்டியும் வருவேன் அப்படின்றது நீ எதிர்பார்க்கக்கூடாது. அடிச்சு கூப்பிட்டு வருவேன், சைலண்டாக என் பின்னாடி வான்ட்டு. இப்போ இந்த இன்னைக்கு ஆண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்க நாட்களில் சொல்லி கொடுக்குறாரு. அதான் கனவே. நம்மளை படைச்சதே வந்து அவர் தான், அதுதான் கனவு. அவர் பின்னாடி போயிட்டாலே அந்த கனவு, நம்ம நினைக்கிற கனவு சரியா தப்பான்றதையும் அந்த கனவை சொல்லி கொடுத்து அந்த பாதையை கிளியர் பண்ணி சீர்படுத்தி கொண்டு போயிடுவாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. ஸோ ஒரு ஃபிட்னஸ் காரியத்தை சோஷியல் மீடியா மூலமாக கற்றுக் கொடுக்குறதுல நிறைய பேர் இன்றைக்கி எழும்பிட்டாங்க. ப்ராப்பராக இருப்பாங்களா அப்படின்னா தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் காரியம், அப்புறம் அந்த பாடி குறித்த காரியம், இதெல்லாம் படிச்சுட்டு ப்ராப்பராக இதில் வந்து செய்யும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, பாக்ஸிங்க்கு உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன், எப்படி அதில் ஒரு ஆசை வந்து? ஏன்னா இப்போ உள்ள ஊர் பசங்க என்னென்னா, உனக்கு என்ன ஆக போகிற அப்படின்னா, டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன், இல்லை ஒரு சிலர் ஆர்மி ஆக போகிறேம்பாங்க. பாக்ஸிங் ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருதயத்தில் உருவாச்சு? ஸ்கூலில் வந்து இந்த சொன்ன மாதிரி அடி பசங்க எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோட ஸ்லாங் வந்து என்னல எப்படி என்ன அந்த ஊர் இப்போ எனக்கு வரமாட்டேது, நான் மூச்சு போட எனக்கு வரமாட்டேது, சென்னை ஸ்லாங் ஒட்டிக்கிச்சு. அப்படிதான் பேசுவேன். என்ன வந்துட்டான்டா இலை போடுங்கடா, இலையா இவனுக்கு சோறு போடுக்கடா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை போட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணுறானுங்களே, சரி ஓகே. அடிக்கவும் முடியாது அவங்கள, ஒருத்தனை அடித்தா 5 பேர் சேர்ந்து எனக்கு குத்திடுவானுங்க. சரி ஓகே, நம்ம பாக்ஸிங் கற்றுக்கிட்டா இவங்களை அடிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் மறைமுகமாக கற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மாக்கெல்லாம் தெரியும். எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்குது. சுடுகாட்டில் தான் வந்து ஒரு மாஸ்டர் மார்ட்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. நான் போய் கற்றுக்கிறேன். க்ளவுஸ் எல்லாம் வாங்கல, வெறும் கல்லே போய் கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். அவர் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அண்ணா கலையரசன் சொல்லிட்டு அவர் கொண்டு போய் கற்றுக்கிட்டா. அப்புறம் YMCA ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் 11th 12th ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்குள்ளே போகிறேன். சரி அப்படி தான் பாக்ஸிங்குள்ளே போகிறேன். அந்த பையனை அடிக்கணும்னு கற்றுக்கிறேன். கடைசி வரைக்கும் நான் அந்த பையனை அடிக்கலை. அந்த யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ, ஆக்சுவலாக இந்த கலை வந்து எப்படியா மாறிடுச்சுன்னா அப்படியே ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு. அப்படியே போகிறேன், ஒரு வாட்டி ஜெயிக்கிறேன், ஒரு வாட்டி தோக்குறேன், மாற்றி எடுத்தோன்னே அப்படியே வெற்றி பெற்றே போல். அப்புறம் ஒரு 6 வாட்டி ஸ்டேட்டில் வந்து ஒரு கோல்டு மெடல் பண்ணுறேன். ஆமாம், ஸ்டேட்டில் கோல்டு மெடல் பண்ணுறேன். ஒரு 4 வாட்டி நேஷ்னல்ஸ் போகிறேன். 2 வாட்டி சப் ஜூனியர் போயிருக்கேன். 2 வாட்டி யூத் நேஷ்னல் ஆடிருக்கேன். யூத் நேஷ்னலில் வந்து ஒரு வாட்டி மெடல் அடிச்சிட்டேன். அந்த மெடல் அடிக்கும் போது தான் ஆர்மியில் வேலை கிடச்சிது. ஆர்மியில் வேலை கிடச்சோன்னா ஆர்மிக்கு போகிறேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டர் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் திரும்ப வெளியே வந்து என்னோட ஒரு கனவு வேறு. என்ன கனவுனா, என்னோட மெயின் கனவு இந்தியாவுக்காக ஆடணும்டா. எல்லாரோட ஸ்போர்ட்ஸ்மேனோட கனவு இந்தியாவோட, என் தேசத்துக்காக நான் ஒரு வாட்டி ஆடணுன்றது தான் கனவாக இருக்கும். நானும் வந்து முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே எப்படின்னா இந்தியாவுக்காக நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிக்கு போனால் இங்கேருந்து ஆட முடியும்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு போயாச்சு. ஆர்மிக்கு போயாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து ஒரு பெரிய மேட்ச் கொடுத்தாங்க, தோத்துட்டேன். அவங்க கொடுத்த வாய்ப்பை இழந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹோப் போயிடுச்சு. ஓகே இவங்களும் நம்மளுக்கு ஆக்சுவலாக இருந்திருந்தா போட்டி தான் கிடைஞ்சிருக்கும். நான் வெளியே வந்துட்டேன்.
வந்துட்டு சரி ஓகே ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்குள்ளே போனால் இந்தியாக்காக இது பண்ணலாம், அந்த மைக் டைசன்லாம் மாதிரி. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் ஆக்சுவலாக இந்த டேட்டு வந்து நான் டேட்டு நெஞ்சில் போட்டிருப்பேன், பிலிப்பியர் 4:13. அந்த வார்த்தையினால தான் இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டது வாழ்க்கையே. ஹோலி ஃபீல்டு வந்து அந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம மைக் டைசனை அடிச்சு வின் பண்ணியிருப்பாரு. நம்ம மைக் டைசன் வந்து பெரிய சாம்பியனாக இருந்தாலும் முதல் முறையாக ஹோலிஃபீல்டு வந்து அந்த காதெல்லாம் வேற கடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா கிட்ட நேற்று ஒரு சர்ச் போயிருந்தேன், ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன், மெசேஜ் கொடுக்குற நான் டெஸ்டிமோனி ஷேர் பண்ணேன். பாஸ்டர் சொல்லியிருந்தார், ஹோலிஃபீல்டு அம்மா கிட்ட போய் கேட்குறாராம், அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர்கிட்ட போகிறேன், இது வரைக்கும் யாருமே அவனை அடிச்சதே இல்லை, அவன் என்னை அடிச்சிருவாம்மா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யப்படும், அந்த வார்த்தை அவன் கூட இருக்கும், த க்ளோரியஸ் காட் வித் யூ, நீ போய் சண்டை போடுன்ட்டு அதே மாதிரி அதை வச்சு வின் பண்ணிட்டார். அந்த ஸ்டோரியை வச்சு தான் இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஊழியக்காரர் திருப்பசங்கம் பண்ண வரவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் நான் கலாய்ப்பேன், கிண்டல் பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுவோம். ஆனால் அன்னைக்கு அவர் அந்த ஸ்டோரி அந்த கதை வந்து என்னை இம்பாக்ட் பண்ணிச்சு. அந்த கதையில் அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். அந்த வார்த்தையை எங்கே போனாலும் திறந்து பார்க்கறது, அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்கு. அந்த ஒரு வார்த்தை தான் என்ன இன்னும் லைஃப் லாங் கொண்டு போகுது. என்னோட பலவீனங்கள்ல என்னை பலப்படுத்துது. அது சொல்லாம நான் எதையுமே பண்றது இல்லை. ஒரு டேக்கு ஒரு 10 வாட்டினா அந்த வேர்டை நான் சொல்லிட்டேன். அந்த ஒரு வார்த்தை தான். பைபிள் திறந்தா எனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்ச முதல் வருஷம் அதான், ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ கேவ் மீ ஸ்ட்ரென்த். அதுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ்ல வேற எதனா வேர்ஸ் சொல்லுப்பானா, தமிழ்ல வேணா சொல்றேங்க அப்படின்ற அவ்வளோ பிடிச்சிக்கிட்டேன் அந்த வார்த்தையை. ஸோ அந்த வார்த்தையை வச்சுட்டு தான் ஃபைட் பண்ணுறேன். சரி ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்குள்ளே போகலான்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் பெங்களூரில் போடுறேன், வின் பண்ணுறேன். 2வது ஃபைட்டு போடுறேன், வின் பண்ணுறேன். 3வது ஃபைட்டு பயங்கரமாக தோக்குறேன். ஆக்சுவலாக டேட்டூ போட்டது காரணமாக தான் வின் பண்ணிவிட்டு நான் காட்டணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பாக்ஸர்ஸ் அந்த டேட்டூவை மயமாச்சு. அந்த வார்த்தையை மட்டும் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்ஸும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்னை வந்து ஜட்ஜிங் வேறு பண்ணுவாங்க. லைக் நீ என்ன வந்து டேட்டூ போடுறதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு விரோதமானது. சரி ஓகே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வேத இது இல்லை, நம்ம வந்து யாரையும் மோட்டிவும் பண்ணக்கூடாது டேட்டூ போடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து ஆண்டவர்கிட்ட நானும் கேட்டேன், ஆண்டவர் எடுத்துருவா, நான் தப்பா பண்ணிட்டேன் ஆக்ரோஷமா, இல்லை நோ எனக்கு வந்து எடுக்க சொல்ல. ஆனால் அதனால நான் பரலோகத்துக்கு வரதுக்கு தடையானா நான் எடுத்துறேன்னு நான் கேட்குறேன். நோ அதனால் எனக்கு உன் இருதயம் தான் வேணும். அப்பயுமே நான் எல்லாத்தையும் மோட்டிவேட்டாக சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்கிற ஆண்டவர்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒன்று போய் போட்டுக்காதீங்க, தட்ஸ் ராங். அப்சல்யூட்லி நான் எமோஷ்னலாக பண்ணிட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்க முன்னாடி அது பண்ணாதீங்க. ஏன்னா இது அவரோட சரீரம் தான். பட் நம்ம குத்திக்கிறது, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ குத்தும் போது எனக்கும் வலிக்குங்களாடா, உனக்கு வலிச்சதுன்னா, அவர் நமக்குள்ளே இருக்கார்ல, அதனால அந்த ஒரு வலியை மட்டும்தான் அவர் ஃபீல் பண்ணாரே தவிர இட்ஸ் ஓகேன்னு தான் எனக்கு சொன்னார். அதுக்காக உங்களுக்கும் ஓகே சொன்னாருன்னு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. பார்க்குற யாரோ குத்தாதீங்க. அந்த ஒரு வார்த்தை பாக்ஸிங் வார்த்தை போய் தோத்துட்ட உடனே சரி வெக்ஸாகி உக்காந்துட்டேன். அப்புறம் திரும்ப போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட கனவு என்னன்னா, அந்த மேவேதர்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு 50 வாட்டி வின் பண்ணியிருக்காரு. நான் வின் பண்ணுற வரைக்கும் போகணுன்ற ஒரு மைண்ட்ஸில் இருந்தேன். 3வது ஃபைட்டை தோத்துட்டேன். அதை குவிட் பண்ணிடலான்னு போகிறேன். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தலையில் ஒரு பெரிய அடிபட்டு இப்போ நான் கண்ணில் லென்ஸ் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் உங்கள் வரைக்கும் தான் தெரியும், அங்கே உட்காந்துருக்க யாரையுமே எனக்கு தெரியாது, நம்ம இப்போ பார்க்கவே முடியாது. கண்ணிலலாம் வந்து அடிபட்டு நரம்பெல்லாம் வீங்கிடுச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிறேன். ஹீல் ஆனவுடனே திரும்ப ஃபைட் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம கனவு நோக்கியே ஓடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஓரம் கட்டிட்டு வருமானத்தையும் வச்சுட்டு வீட்டுக்கும் காசு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு அமைச்சர் ஃபைட்டே திரும்ப போடலாம். வயசு இருக்கே, நமக்கு தேவை இந்தியா போடணும், சாவறதுக்குள்ளே போடணும்டா, நம்ம வயசு இருக்கும் போதே ஆடிடணும். நான் வசனத்தெல்லாம் எடுத்து வேற போட்டுக்கிறேன். 99 வயசுல நம்ம ஆபிரகாமுக்கு நடக்குது அப்படின்னா எனக்கு நடக்காதா? என்னையும் பண்ணுவார் ஆண்டவர் நிதின் அப்படின்ற ஒரு இது அதுலேயும் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால வார்த்தையை வச்சுட்டு தப்பாகவும் யூஸ் பண்ண. நான் வந்து லைக் டெவில் கொஞ்சம் வேற மாதிரி நான் ஆக்டிவேட் பண்ணாமல் நான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் சித்தம் அது கிடையவே கிடையாது. அடுத்த வாரம் ஃபைட்டு, சின்ன பையன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், குத்திட்டான். சின்ன பையன் குத்திட்டான், பெரிய இம்பேக்ட். அன்னைக்கு வழி தரல, நான் கீழெல்லாம் உள்ள எதுவுமே பண்ணல. நைட்டு வீட்டுக்கு போனோன்னா இங்கேருந்து ஒரு உள்ளேருந்தே பிளட்டு வருது வாய்க்கு. சரி ஓகே விட்டேன். நான் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறுறேன். அதாவது எப்படின்னா அந்த ஸ்பான்லைசஸ் ஆகும், ஒரு பக்கம் விளங்காமல் போயிடும். அந்த மாதிரி அப்படியே நான் ஒரு மாதிரி எக்டிக் ஆகிறேன். என்னால் முடியல, வலி தாங்க முடியல, ஐஸ் அப்ளை பண்ணுற முடியல. டாக்டரை போய் பார்க்குறேன், இன்னும் ஒரு நியூராலஜிஸ்ட். தம்பி சண்டை போட்டோன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், நீ இருப்பியான்னு கூட தெரியாதுன்ட்டார். சரி டாக்டர், இப்போது நான் எவ்வளோ நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போடலாமான்னு கேட்டேன். கை வச்சாலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் போயிடுச்சு எல்லாமே. அந்த தம்பியை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தம்பி தான் ஆசைப்பட்டு கேட்டார், நானும் தான் போட்டேன். கோச் என்னை விட்டார். ஆனால் 5 நாளில் ஃபைட்டு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட் போட்டால் நேஷனல் போகலாம். என்னோட கனவு அப்படி தான், நேஷனல் போகலாம், நேஷனல் போய்ட்டா இன்டர்நேஷனல் போகலாம் அப்படின்னு ஒரு கனவுக்குள்ளே திரும்ப போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, அம்மா அப்பா ஒரு பக்கம் கஷ்டப்படும். இப்போ நம்ம வருமானம் பண்ணுறோம், அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ண தேவையில்ல, நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவரோட திட்டம் இல்லைன்றது வந்து எப்போ தெரிஞ்சதுன்னா, அப்புறம் உக்காடுறேன், அடிபட்டு உக்காரும் போது தான்
என்ன ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்துறேன்னு தானே நான் போகிறேன். அப்போ தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நான் உன்னை குறித்து என்ன வேலை வச்சுருக்கனோ அதை மட்டும் செய்யறதுக்கு நீ அலோவ் பண்ணால் ஐ சப்போஸ் டு லிஃப்ட் யூ வேர் எவர் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு பிளானை போட்டு அதை நீ லிஸ்ட்டு முடிச்சு கொடுன்னா என்னால் பண்ண முடியாதுன்ட்டார். ஸோ அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளுடைய கனவு காடோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த பாதையில் பிரேக் டவுனே இருக்காது. இப்போ நான் என்ன நினச்சேன், அப்படி தான் போய் உயர்த்தணுமா அப்படின்ட்டு. இல்லை, நீ எப்படி இருந்தாலும் என்னோட நாமம், அதாவது ஒன்றுமே இல்லை, இயேசுன்ற ஒரு நாமத்தை நீ சொல்லப்போ ரெடி ஆகிட்டனால உன் கூட நான் வந்து நின்றுவேன். அன்றைக்கி நான் நிற்கும் போதே அடுத்ததெல்லாம் காரியமே வேறு தான். செங்கடல் பிளக்கும், பிசாசு ஓடும், எல்லாமே உன்னால் பண்ண முடியும். மரித்தோரையும் உன்னால் எழுப்ப முடியும். ஓகே, த வேர்ட் இஸ் எனாக். என் பாதிக்குள்ளே நீ வா, உன் பாதிக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகாத. அப்போ புரிஞ்சுட்டேன், ஓகே அப்போ நான் இந்தியா ஆடக்கூடாதா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எல்லாருக்கும் ஒரு திட்டம். அப்போ எனக்கு புரியுது, அடிபட்டுருச்சு, இப்போ திரும்ப ஹீல் ஆகிட்டு போகலாமான்னு பார்த்தா வேணாம். நீ அப்படி தான் போய் என்னை உயர்த்தணுன்னா அவசியமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லலாம், எவ்வளோ இன்டர்நேஷ்னல் அத்லெட் இருக்காங்க. ஆனால் இப்போ கடவுள் என்னை இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு அவங்கள யாரும் தெரியாது. இப்போ ஜெமிமா வந்து ஆண்டோட நாமத்தை உயர்த்தினாங்க. இப்போ நிறைய கான்ட்ரவர்சி, பட் பை த வே இருந்தாலும் ஜெமிமா யாருன்றதே இன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிச்சு. இயேசுவை பற்றி பேசினதுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சது, வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஜெமிமா இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளோ பாக்ஸர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே தான் வீடியோ போடுறாங்க. ஒரு யூனிக்னஸை கொடுப்பாரு. ரெண்டாவது காடு கிட்ட வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கேட்கலாம், ஏன் இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வி லைக் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவன் ரட்சிக்கப்படவே இல்லை, அவனை வந்து ஆசீர்வதிக்கிறீங்க, நான் இயேசுவை தெரியும். நோ, அவன் பிரயாசப்படுறான். நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் பிரயாசம் பண்ணணும். பிரயாசம் இல்லாமல் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கனா தான் ஜெயத்தை கொடுப்பேன். நீ போய் ஆயத்தமாயிட்டு வந்து நின்று என்கிட்ட கேள்வி, நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்குறேன். அதை விட்டு நான் ரட்சிக்கப்படாதவனா கார் வச்சிருக்கான், நான் வச்சில்ல அப்படின்லாம் நீ ஜெபம் பண்ண, தட்ஸ் அப்சல்யூட்லி ராங் அப்படின்னு தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கும் அது புரிஞ்சுது. அப்போ தான் புரிஞ்சுது, லைக் பிரயாசம் கரெக்டாக பண்ணணும். இப்போ ஆண்டோட திட்டம் இது இல்லைன்னா இல்லை தான், அதில் நான் மாற்றவே முடியாது. நான் வந்து எனக்கு கொடுக்கல, ஏன் அவனை மட்டும் உயர்த்திட்டீங்க, அப்போ நான் இந்தியா போடக்கூடாதா? இன்றைக்கி நிறைய பேர் ஃபெட்டப் ஆகிறதே அதுதான். நம்மளோட கனவை அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா, அதேமாரி நம்மளுடைய அழைப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா, எனக்கு ஒரு யூனிக்னஸ்ன்னு ஒன்று இருக்குது வீடியோவில். ரியலாக ராவாக பேசிடுவேன். ரெண்டாவது பயப்படலாம் மாட்டேன் யாருக்குமே. ஏன்னா எனக்கு ஒரு தம்ம தைரியம், என்னை படைச்சவர் என் கூட இருக்காரு. என்னை தொடுறவன் அவருடைய கண்மணியவே தொடுறான், ஒன்றுமே பண்ண முடியாது என்ன. ஐ டோன்ட் ஃபீல் ஃபியர் அபவுட் எனி ஒன். ஸ்பிரிட்டில் ஆக்டிவேட் ஆகிறதெல்லாம் பற்றி பேசினா இவங்களுக்கு இன்னும் எப்படி புரியும் தெரியாது. பட் இருந்தாலும் தட்ஸ் டோட்டலி அவர் நம்மளை நடத்துறாரு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அந்த பாதை, அது லைக் அந்த கனவு பாதையை நம்ம கனவையும் அவர்கிட்ட கூட அவர் தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவார். சூப்பர். ஸோ எவ்வளோ பெரிய ஜேர்னி இல்லை, ஆண்டவர் அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. இப்போ என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் நிறைய இடத்துல இயேசப்பா பற்றி நிறையா தைரியமாக உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு காடோட ஒரு என்கவுண்டர்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் அவர் உங்களை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பார். இயேசப்பா பற்றி தெரியும், வசனம்லாம் தெரியும், ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற மாதிரி இருந்திருக்கும். அப்போ இயேசப்பாவோட நம்ம உள்ளே உடஞ்சி ஒன்று சேர்ந்துருப்போம், இல்லை அவர் வார்த்தையை தெளிவாக கேட்டிருப்போம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்போ அந்த காடோட அந்த பர்சனல் என்கவுண்டர் நடந்துச்சு? இப்போ தான் ரொம்ப கிட்ட. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. 2013 ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவரை பற்றிலாம் தெரியாது. ஞானஸ்தானம் எடுத்தால் நம்ம நல்லவன் ஆகிடுவோன்ற ஒரு எண்ணத்தில் தான் ஞானஸ்தானம் எடுத்தது. அதுக்கப்புறம் பரிசுத்தாவியனோட அபிஷேகத்தை பெற்றேன். அதுக்கப்புறம் பரிசுத்தாவியனருக்குள்ளே நடத்தப்படுறேன், வைராக்கியமாக வரேன், ஓடுறேன். எப்படி நம்ம மொபைலில் சார்ஜ் போடுறோமோ நல்லா சார்ஜ் ஃபுல்லாக இருக்கேன். எப்படி ஃபியூஸ் வைப்பான் பிசாசோ, மேபி அந்த விதையை நான் என்ன பண்ண வைக்கலன்னா நிறையா பராமரிக்கலை. சிம்பிளாக சொல்ல, தண்ணி ஊற்றி எப்படி பைபிள் டெய்லி படித்து ஆண்டவரோட அந்த கனெக்ஷன். இன்றைக்கி நான் படித்தேன் அந்த வசனத்தை, ஆவியே அவித்து போடாமல் இருக்கணும். உள்ளேருந்து வெளியே போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். அது எது ட்ரெஸ்ஸை எப்படி அவுத்து நிர்வாணமாக இருக்கிறதுக்கு சமம். ஆவி வெளியே போயிடுச்சுனாலே நீ ஒரு எம்டி பீஸ் அப்படின்றத இன்றைக்கி நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த காரியத்தை எடுத்துட்டேன். பின்மாற்றம் ஆகிட்டேன். ஓகே, ரட்சிக்கப்பட்டேன், நல்லா ஆண்டவருக்குள்ளே இருக்கேன், சரி ஓகே, கார்பரேட் உலகம் தானே, காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆசீர்வாதம் ஆண்டவர் தான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சகவேல ப்ரீச் பண்ணுறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யம் பிசாசு தப்பாக யூஸ் பண்ண வைப்பான், டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ, சுத்து, யார் என்ன பண்ண போகிறா, கிறிஸ்டியன் பொண்ணு தானே, லவ் பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பாவமான காரியங்களில் போய் விழுந்துட்டேன்.
ஆனால் ஆண்டவரோட கரம் அப்பயுமே இருக்குது. ஏன்னா அவரோட இந்த கனவு பாதனும் போது அவர் என்னை குறித்து வச்சிருக்க ஒரு கனவு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் நான் நிறைய வாட்டி வழி வேலைக்கு போக போக எப்படி சிம்சோன் ஆண்டவர் எழுப்பிட்டே இருக்காரோ, ஆவியானவர் வந்து வந்து உன் கூட நான் இருக்கேன்டா, திரும்ப வாடா வாடான்னு கூப்பிட்டு அவர் விழுந்தாரோ, அதே மாதிரி என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. லாஸ்ட்டாக சொல்கிறாரு, அடிக்க போகிறேன் உன்னை, ஒழுங்காக வான்றாரு. அப்பயும் வந்துட்டேன், ஆனாலும் விழுந்துட்டே தான் இருக்கேன். இந்த சார்லி கிரக்கோட மரணம் அமெரிக்க தேசத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரணம் வந்து என்ன, அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் மறிச்சாரு, இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் அந்த ரத்தம் இந்த 12 பேரை எழுப்பிச்சு, அந்த 12 பேரை ரத்தம் நம்ம எல்லாரையும் எழுப்பிச்சு. இன்னைக்கு கையில் வேதத்தை வச்சுருக்கோம், வேதத்தை படிக்கிறோம். இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசுறதுக்கு காரணமே அதுதான். அதே மாதிரி நம்ம அதை அந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணுறதுக்கு பிசாசு ஒரு பக்கம் போராடுறான். ஆனால் ஆண்டவரும் என்னோட கனவை அவர் வச்சிருக்க கனவை நிறைவேற்றணும் அப்படின்றது பக்கம் ஒரு பக்கம் போராடுறாரு. எங்கேயோ தூர தேசத்தில் இருக்க ஒரு சார்லி கிரக் யாருன்னு எனக்கு தெரியாது, செத்துட்டோன்னா அந்த ரத்தம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 32 வயசு, உன் வயசுல ஒருத்தன் செத்துட்டான், உலகத்தையே ஆட்டிட்டு போயிட்டான். எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல். விழுந்து போனவெல்லாம் எழும்பி சபைக்கு போகிறான் லைக் அமெரிக்க தேசத்தில். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்சர் நான் உன்னை எதுக்கு அழைச்சேன்? உன்னோட நோக்கம் என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு நான் உட்காரேன். 10 நாளா உட்காந்துட்டே இருக்கேன் ப்ரோ. அப்படியே உட்கார, ஆமா அப்படியே உட்காந்துருக்கேன். என்கிட்ட பேசிட்டாரு, அந்த ரத்தம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த ரத்தம் வந்து செத்துட்டாரு. ஆனா நான் என்ன பண்ணேன், நான் தான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல் வீடியோ போடுறேன் இதுல இன்ஸ்டாகிராம்ல. எந்த பாஸ்டரும் நான் போட்டு பார்க்கல. ஆனா சார்லி கிரக் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் அன்னைக்கு போய் சர்ச் பண்றேன். நம்ம சாம் மோரிஸ் தம்பி பீஸ் மேக்கர் அவரோட இது பண்ணிருப்பேன். அவர் வந்து லெஜெண்ட், RIP லெஜெண்ட் போட்டார். என்னடா தம்பி ஏதோ லெஜெண்ட் போற, யாரா இந்த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி தான் போய் பாக்குறேன். இந்த லெஜெண்ட் அப்படின்னா 32 வயசுனாலே நம்ம வயசாவது, கல்யாணம் ஆயிடுச்சு, பெரிய ஆளு. அப்புறம் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரோல் வகிச்சிருக்காரு. எதனால இவரை சாவடிச்சாங்க? சத்தியத்தை சத்தியமா பேசினா சாவடிச்சிருவாங்க, நோ ப்ராப்ளம் யா. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, தம்பி உன்னையும் நான் அதுக்கு தான் கூப்பிட்டேன். யூ சப்போஸ் டு கால் லைக் தட். ஆக்சுவலா என்னவோ அதுதான், நீ ப்ராஃபஸி சொல்லணும், நீ ஒரு ஹீலர், நீ ஒரு டெலிவர், உன்னை நான் அதுக்கு தான் அழைச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு என்னை என்கவுண்டர் பண்றாரு. அந்த 10வது நாள் நான் உட்காந்துருக்கேன். கிதியோன் பால்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தீர்க்கதரிசியா இருக்காரு, பூனால இருக்காரு. யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இப்படிதான் ஆண்டவர் அற்புதம் பண்ணாரு. எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நான் என்ன சப்மிட் பண்றேன் ஆண்டவரேன்னு உட்காந்துட்டேன் ப்ரோ. இப்படி சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன். சார்லி கிரக் மறிச்சிட்டாரு. ஓகே, நான் என்ன பண்ணணும்? சார்லி கிரக்கோட ஸ்தானம் எனக்கு வேணாம். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சப்மிட் பண்றேன்னு உட்காடுறேன். நீ எதுக்காக ஆர்மியை விட்டு ஓடி வந்த? எனக்காக தானே வந்த. ஓகே, வந்து என்னென்ன பண்ண? ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் எனக்கான நோக்கத்தை எதனா பண்ணியா? நான் என்ன சொன்னேன்னு நான் என்ன சொன்னேன்னு அதை விட்டு உன் இஷ்டத்துக்கு எனக்காக பண்ணேன்னு உன் இஷ்டத்துக்கு பண்றேன். அதை வந்து அந்த அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி ஆண்டவரோட வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, ஆண்டவர் உங்களை வச்சு என்ன சொல்றாரோ அந்த வேலையை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்து வந்துச்சு. தீர்க்கதரிசி வந்து அவர் பாட்டுக்கு என் கார் கலரை சொல்றாரு, என் காரை சொல்றாரு. தம்பி உன் கார் நம்பர் கூட என்னால் சொல்ல முடியுன்றாரு. என் பாக்ஸிங் க்ளவுஸ் ரெட் கலர் வச்சிருக்கேன், நான் பாக்ஸர்னே அவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவரோட தரிசனத்தில் என்னோட க்ளவுஸ் வந்து மடங்கி போய் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஒரு பாக்ஸிங் க்ளவுஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வந்து இப்படி கீழே விழுந்திருக்கு. அதாவது நீ எலும்பி பிரகாசிக்க வேண்டியவன், யுத்த வீரன், நீ மடங்கி போய் உட்காந்துருக்கன்ற மாதிரி அவர் என்கிட்ட நிறைய ப்ராஃபஸி சொல்றாரு. நான் வந்து என்னன்னா ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி யோசிச்சிருக்கேன். என்னதான் கிறிஸ்தவ இருந்தாலும் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல தனங்கள் சீர்கட்டு போவார்கள், தீர்க்க தரிசனம் இல்லாதனால தான் நான் சீர்கட்டு போயிருந்திருக்கேன்றது அப்புறம் தான் தெரியுது. அப்புறம் எப்படி தெரியுதுன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ கேமரா போட்டு பண்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி கேமரா போட்டாதான் உங்களுக்கு தெரியும் நான் பண்ண தப்பே. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாரும் மேலேயும் கண்ணு வச்சிருக்காரு. நான் ஒரு 4 ரூமுக்குள்ள என்ன தப்பு பண்றேன்றது உங்களுக்கு நான் சொன்னாதான் தெரியும். நம்ம கடவுள் கிடையாது. ஆனா ஆண்டவர் நினைச்சா ஒரு தீர்க்கதரிசியை வச்சு அங்கே என்ன நடக்குது போய் சொல்லி. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் எசேக்கியல் படிச்சுட்டு இருக்கேன். எசேக்கியல் ஆண்டவர் நிறைய காரியங்கள் எனக்கு சொல்லித்தராரு. அவங்க அப்படி பண்ணுறாங்க, போய் சொல்லுன்றாரு. எனக்கே பயமாக இருக்குது. ஆண்டரே நீங்கள் நானே குட்டி கொண்டு பையன், எனக்கு பயமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அப்போ நீ சொல்லன்னு வச்சுக்கேன் உன்னை அடிப்பேன்னு கூட சொல்கிறார். அந்த எசேக்கியல் சொல்கிற கர்த்தராகிய ஆண்டோடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், 25 சாப்டர் படிச்சு ஓரமாக வச்சிருக்கேன். ஆண்டவர் ஃபுல்லாக படின்றாரு வேற. அந்த மாதிரி அவர் என்ன பண்ண, என்னோட மறைமுகமான பாவங்களை சொன்னோன்னே ஒன்றுமே அதுதான் முடிஞ்சிருச்சு. யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் என் வீட்டுக்குள்ளே கேமரா வச்சிருக்கிற மாதிரி, எனக்குள்ள கேமரா வச்சிருக்கிற மாதிரி நான் என்னென்ன பண்ணேன்றதை சொன்னும் போது நான் என்ன ஆவேன், ஷாக்கு. எங்கடா இருக்கு, என்னடா யாரா, நான் சுற்றிலாம் பார்க்குறேன். கேமராலே எனக்கு ஜாம் பண்ணுறாரு. நான் 2 வாட்டி கீழே விழுந்துட்டேன். 3வது வாட்டி மல்லு கட்டி நிற்கிறேன். முள்ளவே கூடாதரா, என்னடா நீ அப்படின்ற மாதிரி நிற்கிறேன். ஏன்னா கேமராலேருந்து ஜாம் பண்ணால் எப்படி உள்ள முடியும்னு சொல்லிட்டு ஃப்ளாட்.
அப்போ எனக்கு ஒரு பிளாஸ்ட், ஏதோ நிறைய விஷயங்கள் என்னை விட்டு போகுது. அப்புறம் வீட்டில் வீட்டில் நடக்கிற நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய என்கவுண்டர் நான் பார்க்குறேன். அன்னையிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன். காலிங், ரெண்டாவது நான் வந்து பாஸ்டர்லாம் கிடையாது, இன்னும் ப்ரீச்சர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 2 சபைக்கெல்லாம் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரே நாளில் காலையில் ஒரு சபையில் ப்ரீச் பண்ணி இன்னொரு சபைக்கலாம். நான் கேட்குறேன் ஆண்டர்கிட்ட, சரி ஆண்டவரே நான் சப்மிட் பண்ணிட்டேன், நீங்கள் என்னை எழுப்பிட்டீங்க, ஒரே ஒரு வாரமா ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு வாட்டி பைபிள் ஒரு வாட்டி படிச்சுட்டேன், வெளிப்படுத்துற வரைக்கும் படிச்சிருக்கேன், இன்னொரு வாட்டி கொடுங்க நான் படிச்சுக்கிறேன்றேன். ஏன்னா நான் பைபிள் காலேஜெலாம் போகல, எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை, அம்மாலாம், நான் தான் முதல் கிறிஸ்தவன், கொஞ்சம் கொடுங்கன்றேன். அப்படியே ஸ்ட்ரிக்டாக வண்டியில் பேசுகிறார், தம்பி ஏசுன்ற ஒரு நாமத்தை வச்சு எல்லாமே பண்ண முடியும், என்னுடைய நாமம் போதும், ஜீசஸ் த ஒன் நேம் எனாக் டு ஸ்டாண்ட், அவள் தான். அதுக்காக நான் எல்லாத்திலையும் சொல்கிறது, அந்த ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுட்டாதீங்க, அந்த ஒரு பேர் வல்லமையான தான் பைபிள் படிக்கணும், போதும், உனக்கு நிறைய தெரியும், போதுமானது, பட் த நேம் இஸ் எனாக் அப்படின்றாரு. சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ ப்ரீச் பண்ணுறேன், ஆவியானவர் நடத்துகிறாரு. அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் இப்போ ஒரு முடிவு, அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவு என்னென்னா, அழிந்து போகிற யங்ஸ்டர்ஸ் அவங்க ஆத்துமாக்களை மீட்கணும், த ஒன்லி த கோல் இப்போதைக்கு எனக்கு. அது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க தரிசனமாக தீர்க்க தரிசனம் சொல்லணும், டெலிவரன்ஸாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா தீர்க்க தரிசனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது அவர் ஏற்ற நேரத்தில் அவர் ஆக்டிவேட் பண்ணிட்டோம், நானும் கொடுத்துட்டேன். அதனால நான் தீர்க்கதரிசி, நான் டெலிவரன்ஸ் பண்ணுறவங்களோ அப்படிலாம் நான் எதையுமே பண்ணல. அவர் சொல்லாமல் நான் எதையுமே பண்ணுறதில்ல. இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு, அப்போ அவர் சொன்னதை செய்கிறவர். நான் சப்மிட் பண்ணிட்டேன். நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன், சத்தியத்தை அறிஞ்சிருக்கேன், ஆனாலும் விடுதலையாக்கப்படாதன்னா ஒரு முழுமையாக விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். அப்போ என்னுடைய விடுதலை, எனக்கு கொடுத்த அந்த விடுதலையை இன்றைக்கி அநேக வாலிபர்களோட வாழ்க்கையில் பேசணும், வாலிபர்கள் எழும்பணும். இந்த காதல்ன்ற பேரில் காமமான காரியங்களில் பிசாசு விழ வைக்கிறது, மாயமான காரியங்களை விழ வைக்கிறது அவங்களுக்கு தெரியல, எனக்கும் அன்றைக்கி தெரியல. ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கும் போகிறேன், இந்த பக்கம் அபத்தமான காரியங்களையும் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, இதோ பக்கத்தில் ஆசீர்வாதத்தை இங்கே வச்சுருக்காரு, இப்படி கை நீட்டி எடுத்துக்கலாம். ஆனால் அதை மறைச்சி பிசாஸ் இந்த பக்கம் நம்மளை வலிச்சிட்டு போகிறான், அது தெரியல. அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, ஒன் லைஃப் ஃபார் ஜீசஸ், ஐ எம் ரெடி டு டை ஃபார் ஜீசஸ் அப்படின்னு நான் நிறைய பாஸ்டர்கிட்ட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நோ எல்லாரும் ரத்த சாட்சியாக மறைக்கணும்லாம் ஆண்டவர் சித்தம் இல்லை, நீ இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றாங்க. பட் நான் இதோட ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இல்லை, நான் இந்த அர்ப்பணிப்பு அவருக்காக நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன், எங்கே வேணால் நான் ஐ எம் ஸ்டாண்ட் ஃபார் காட் வாட் எவர் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா இப்போதான் அந்த கனவு பாதை, அவரு என்ன வச்சிருக்க கனவு வந்து நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன். ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ பெருசாக ஒன்று பண்ண போறாரு மட்டும் எனக்கு எவ்ரி சிங்கிள் டே புரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ எழுப்ப ஆரம்பிச்சோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இன்னைக்கு தான் நான் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது காட் ஆக்டிவேட் பண்ணி மைக்கை கையில் பிடிச்சி இப்போதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சு போச்சு தூக்க போறாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து கேட்குறேன், ரொம்ப தெரிஞ்சவங்களே இப்படி பேசுகிறாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு அவர்கிட்ட கேட்கும்போது, லுக் அட் மீ, அவ்வளோதான், அப்படியே சொல்லிட்டு முடிச்சிட்டார். என்னை நோக்கி பார், அவ்வளோதான், நான் தான் உனக்கு ரூட் சொல்லி கொடுக்குறேன், அவனே நான் தான் படித்தேன், அவன் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான், விட்டுரு, அவனை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், நீ என்ன மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆவேன், மனுஷன் இல்லைங்க ப்ரோ நம்ம. அப்பப்போ என்ன ப்ரோ நீங்கள் சும்மா அப்படி பண்ணுகிறீங்க, அதெல்லாம் கிடையாது, ஆண்டர் அப்படி சொல்ல உங்ககிட்ட வந்து சொன்னால் உங்களுக்கு ஆண்டர் வேறு சொல்லி கொடுத்துருக்கலாம். மேபி இன்றைக்கி நிறைய பேர் அவங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஜட்ஜ் பண்ணல, பட் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறேன், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு சொல்கிறாரு, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க பண்ணிட்டோம், அவங்களே தடுமாறி விழுவாங்க. எத்தனாடி நீ விழுந்திருக்க, நான் தூக்கிட்டு வந்து நிறுத்திருக்கேன்ல, அது மாதிரி அவங்களே நிறுத்துவேன், அது உன் வேலை கிடையாது, லுக் அட் மீ, நான் சொல்கிறத பண்ணு அப்படின்ட்டாரு. அதனால அந்த கனவு பாதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டாக ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறாரு. இள வயதிலிருந்தே அவர் ஒரு மனுஷனை எப்படிலாம் வளர்த்து வருகிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தனக்கு ஒரு மனுஷன் தேவை அப்படின்னா அவர் சின்ன வயசுலேருந்தே ஆசையை கொடுத்து வாஞ்சையை கொடுத்து அவங்க ஆசைப்படுறத சாதிக்க வச்சு ஆண்டவர் கூட்டு வருகிற பாதையே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நிறைய வாலிபர்கள் உங்களை மதியம் என்ன எனக்கு ஒரு டிப்ஸ் சொன்னால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் இந்த மாதிரி ஃபிட்னஸில் ஆசைப்பட்றேன், இல்லை பாக்ஸராக ஆசைப்பட்றேன், இல்லை ஆர்மிக்கு போகிறக்கு ஆசைப்பட்றேன், எனக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, நிறைய தோல்விகளை பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கும் ஆண்டவர் சில நேரம் அந்த ஆசையை கொடுக்குறாரு, ஆனால் அது எனக்கு எப்படி அதை பாதையில் போகணும்னு தெரில,
நிறைய ஃபெயிலியர்ஸ், அப்புறம் நிறைய ரிஜெக்ஷன், மனுஷங்களோட வார்த்தையினால் எனக்கு இது ரைட்டாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க படிப்பு மட்டுமே ஒரு மனுஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஸ்கூல்ஸு, அதுக்கான ஒரு எஜுகேஷன், அதை முடிச்சுட்டு ஆண்டவர் நல்ல நிலைமையில இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அதில் டவுட் இருக்கும், நான் ரைட்டு தானா, நான் போகிற பாதை அப்படின்னு அவங்க பயந்து போயிருப்பாங்க. ஸோ உங்களோட கனவு பாதைக்கு ஈக்குவலாக அவங்களும் ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னியில் ஒரு கனவு பாதையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைக் அதான் நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி உழைக்கவே மாட்டேன் எப்போவுமே. ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உழைக்கணும். அதுக்காக லைக் இலக்கு எப்படி வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் அதை தெளிவாக ஆண்டருக்குள்ளே இருக்கிறதுக்கு அப்புறம் தெளிவாக கற்றுக்கிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகணும். ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி போகணும். எடுத்தோன்னே ஒரு 10 கிலோமீட்டர் ஓட முடியுமா, உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு ஓட வைக்க முடியுமா? நான் முடியாது. அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 கிலோமீட்டர் நடங்க, அப்புறம் 10 கிலோமீட்டர் நடங்க. நடக்க முடியலன்னா இப்போ ஒரு அந்த மோட்டிவேஷன் கோட்டில் தவளுங்க, நடங்க, லைட்டாக ஓடுங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஓட ஆரம்பிங்க. ஜாக் பண்ணுங்கள், ஓடுங்க அப்படின்னு இருக்கும். அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சமாக பிரேக் பண்ண கற்றுக்கணும். அந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாலும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனை பெருசாக வச்சுட்டு தோல்வி அடைஞ்சோன்னே மனம் உடஞ்சி அவ்வளோதான், நமக்கானது இல்லை போல், கடவுள் நமக்கு இல்லை. நோ, அது தப்பான விஷயம். கடவுள் திட்டம் இல்லாமல் உங்களை படைக்கவே இல்லை. ஆனால் அவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டத்துக்கு நீங்கள் உங்களை கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் வந்து வேஸ்ட்டுன்றது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறது யாருன்னா அந்த டெவில். அதுதான் பிசாசுன்னு சொல்லுவான். பிசாஸ் வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், கருப்பாக வெள்ளையெல்லாம் இருக்க மாட்டான். அந்த தாட், அந்த கெட்ட ஆவி வந்து உங்ககிட்ட பேசும். ஏய் நீலாம் தோத்துட்ட, வேஸ்ட்டு, நீலாம் எதுக்கு இருக்க, என்னையவே வந்து பேசும். இன்றைக்கி நான் இவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுகிறேன், சும்மா ரூமில் உட்காந்துருக்கும்போது தூக்கு மாட்டி தொங்கிடு, நீலாம் எதுக்கு இருக்க அப்படிலாம். அப்போ ஏதோ ஆவியானவர் உள்ளே இருக்கிறதுனால டிபேட் பண்ணி ஏய் பிசாசு போ அப்பால அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு டிபேட்டு. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, டிவைன் கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அதை வந்து நான் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாத இருந்தாலும் அப்படி இப்படி இருந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த 365 days ஒர்க் அவுட் சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து என்னோட உடம்பை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், டேய் நான் உனக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுத்தேன், அதை இவ்வளோ கன்சிஸ்டன்சியாக விடாமுயற்சியாக பண்ணுறேன், ஆனால் எனக்குள்ளே மட்டும் அப்படி இருக்க மாட்டேடா. நினச்சா வந்து ஜெபம் பண்ணுற, பேசுகிற, இருக்க, உன்னையும் நான் பாதுகாத்துக்கிறேன். தொடர் உறவு இல்லையடா உனக்கு எனக்கும். அந்த தொடர் உறவுல பிரிவு இருக்கிறதுனால தான் அதான் வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருப்பானா அந்த கேப். இன்னைக்கு தான் ஜெர்சன் நான் மெசேஜ் அப்படிதான், கொஞ்சம் கேப்பு, அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா எல்லா நேரத்துலையும் அந்த கேப்பை விட்டா அந்த கேப்புக்குள்ளே ஃபில் பண்ணி உள்ளே வந்துட்டு ஏய் நீ வேஸ்ட்டு, நீ மொக்க, உன்னெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நீ தான் மேலே போக மாட்டே அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனால லைக் அந்த டிவைன் கனெக்ஷன். ரெண்டாவது அந்த குட் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று சொல்லுவாங்க ப்ரோ. அதை நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம யார் கூட சேர்றோம், யார் கூட பேசுகிறோம் அப்படின்னு எப்பவுமே அது நிறைய பேர் உலக லெவல்லே சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்களோட இருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களும் உயர்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லணும்னா, நம்மளை படைச்சவரோட பெரியவர் யாருமே இல்லை. நம்மளுடைய எண்ணத்தை அங்கே திருப்பிட்டோம்னா அவர் தூக்கிட்டு போயிடுவார். அப்போ அவரு கூட நீங்கள் கனெக்டாக இருக்கிறதுக்கு தெரியலன்னா, மேபி அவரோட கனெக்டாக இருக்க பர்சனோட நீங்கள் லீடிங்கில் இருந்தீங்கன்னா தே வில் கனெக்ட் வித் த ஸ்பிரிட், கரெக்ட் ஸ்பிரிட்டோட போவேன். உதாரணத்துக்கு சொன்னால், இன்னைக்கு காலைல 10 கிலோமீட்டர் ஓடினேன். இந்த வருஷத்தில் 46 நிமிஷத்தில் அந்த 46-30 செகண்டில் ஓடிருக்கேன். பெஸ்ட் டைமிங்கு. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல மாராத்தான் போட்டி நடந்துகிட்டு இருக்காங்க. அதில் முதல் பரிசு அடிக்க போகிற தம்பி ஓடிட்டு இருக்காப்புல, அவர் எனக்கு தெரிஞ்சவர் போல், அவரு கூட ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்பிரிட் பாருங்க என்ன பண்ணிருச்சு. அந்த ஸ்பிரிட் வந்து என்னை இழுத்து விட்டு அவரு திரும்பிட்டாரு, ஆனால் அந்த ஸ்பிரிட் என்னை இழுத்து விட்டுருச்சு. உண்மை என்னன்னா, அந்த இணைப்பு தான். அந்த ஸ்பிரிட் என்னை தூக்கிட்டு போயிட்டு 46 நிமிஷத்துல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பார்த்தேன். அவர் எத்தனை நிமிஷத்துல முடிச்சாரு? 38 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. அவர் ஓட்டக்காரரு, நம்ம சும்மா தான் ஓடணும். அப்போ அந்த யாரு கூட இணையிறோன்றதுல ஒரு தெளிவு நமக்கு இருந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். ரெண்டாவது அந்த பிசாசோட சத்தம். பிசாசுனா திரும்ப சொல்றேன், பிசாசுனா பேய் வேஷத்துலாம் வரமாட்டான், மனுஷ ரூபத்துல வருவான். அந்த டெவலை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத ஆண்டவர் உடனே சொல்லி கொடுத்துருவாரு ப்ரோ. உடனே சொல்லி கொடுத்துருவாரு. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் நான் வீடியோவில் பார்க்குறவங்களும் சொல்கிறேன், உடனே சொல்லி கொடுத்துருவாரு. இப்போ குடித்தா உடம்புக்கு கேடுன்னு நமக்கு தெரியும், ஸ்மோக் பண்ணால் உடம்புக்கு கேடுன்னு தெரியும். அப்போ கேடுனா அது தப்புன்றது நமக்கு தெரியும். அதுதான் டெவில். மச்சான் வா சரக்கு போடலாம், மச்சான் வா ஒரு தம் போடலாம், மச்சான் வா அப்படியே போயிட்டு வரலாம், இப்போ கேர்ள் ஃப்ரெண்டே சும்மா இந்த மாதிரி தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வைப்பான். ஃபஸ்ட்டு அது இனிஷியல் ஸ்டேஜில் ஜாலியாக இருக்கும். அப்படியே மொத்தமாக உள்ள வச்சதுக்கப்புறம் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய பேரிகார்டு முன்னாடி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் நீங்கள் ஒரு வேளை தோல்வியை மட்டும் சந்திச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு, நீங்கள் தோல்வியை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் காடுக்கு உங்களுடைய ஸ்பேஸை கொடுக்கல,
ஃபுல்லாகவே அவனுடைய பேச்சு கேட்டீங்க, அதனால உங்களையும் அவனையும் ஒரு தடுப்பு செய்வார். ஆனால் அவர் ரெடியாக நிற்கிறாரு கதவுக்கு வெளியே. எவன் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ உடனே உள்ளே வரேன், திறந்து கொடுன்றார். உள்ளே வந்தாருன்னா க்ளீன் பண்ணி பட்டுன்னு ஒரு ரெனோவேட் பண்ணுறாரு ஹவுஸை. பட் வி ஆர் நாட் சப்போஸ்ட். நான் அப்போ தான் இந்த என்கவுண்டர் ஆகும்போது தான் நான் திறந்து கொடுத்து நீங்கள் வந்துருங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் நாசமாக இருக்கேன், நீங்கள் வந்துருங்க. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இப்படி போகணும், இது தப்பு, தப்பு பண்ணாமல் மனுஷன் இருக்க மாட்டான். ஏன்னா மனுஷனால் முடியாது தப்பு பண்ணாமல். ஏன்னா மனுஷனே வந்து பாவத்தில் கற்பம் தரிச்சோம், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், நீதிமானாக இருந்தாலுமே பிசாசு ஒரு சில விஷயங்களை உழ வச்சாலும் ஆண்டவர் வந்து உடனே சொல்லி கொடுத்து, இல்லைடா இதை கரெக்ட் பண்ணிக்கோ, திரும்ப உழாதபடி. அதுதான் அந்த பிரயோஜனமாக இருக்கிறத சொல்லி கொடுத்துட்டே. இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த ஆண்டோட கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா ஆவியின் குணங்கள் வந்து அந்த ஆவியின் கனிகளை படிச்சுட்டேன், 9 படிச்சுட்டேன். ஆண்டு சொல்லிட்டாரு, தம்பி நான் உனக்குள்ளே வாசம் பண்ணணும்னா இதில் நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு வேற சொல்லிட்டாரு. நான் ஏன்னா உன்னை கூட நிறைய பண்ண போகிறேன்ப்பா, அப்போ நீ என்னோட ஆவியை உனக்குள்ளே போட்டே சுற்றணும். ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை, நான் உனக்குள்ளே இருக்கேன், உலகத்துல உங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய உனக்குள்ள நான் இருக்கணும்னா இந்த 9மே நீ பெர்ஃபெக்டா இருக்கணும். அந்த 9 மட்டும் படிச்சுட்டு மேல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மாம்ச காரியங்களை படிக்கல, இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பாட்டில் போயிட்டேன். கீழே அம்மா கிட்ட ஒரு குட்டி சண்டை, அந்த இடத்துல ஒரு தயவு, அந்த இடத்துல வந்து சாந்த குணம்ன்ற ஒரு விஷயத்த இழந்துட்டு ஒரு கோவப்பட்டேன். மேலே வரேன், உடனே சொல்லி தர்றாரு, தம்பி ஃபெயில் ஆயிட்டீங்களே, என்னன்ற சொல்றீங்க, சாந்தமா போயிட்டு அம்மா இது தப்புமான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டாரு, வாட்டர் கேனை எடுத்துட்டு மேலே போயிடுன்ட்டு. படிக்கட்டில் ஏறின நீ கோவம் வந்து உடைக்கிற, அப்படியே மேலே வந்து மாம்சத்துக்குரிய காரியங்களை படிப்பான்றார். கோவங்கள், கொலைகள், வெறிகள். ஐயோ சாரி ஆண்டவர், சரி கரெக்ட் பண்ணிக்கோ, அதுதான், இதுக்கப்புறம் பண்ணாத. ஸோ இப்படி டீச் பண்ணுறதுக்கு மனுஷனால் முடியாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வந்து நீ உழணுன்னு தான் பார்க்குறானே தவிர எல்லாருமே எழுமலான்னு நினைக்கல. என்னதான் இன்னைக்கு நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஐ எம் ஃபேஸிங் ப்ரோ, நான் வந்து இவங்கெல்லாம் நம்மளை எழுப்பி விடுவாங்க, இவங்கெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க தான் இப்போது நான் எலும்புன உடனே இல்லை இவன் எழும்பக்கூடாது, இவன் கீழே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால பிரச்சனையே வேணாம், லுக் அட் ஹிம், அவரை பார்த்துட்டாலே இஸ் த பெஸ்ட் டீச்சர் ப்ரோ. அவ்வளோதான். அவர் நம்மளை குறித்து வச்சிருக்க கனவு பெருசு. அந்த கனவு என்னன்றதை நம்ம போய் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு குழப்பம் வேற, எப்படி அந்த கனவை தெரிஞ்சுக்கிறதுனே குழம்பினே இருக்கீங்க. சும்மா போய் உக்காந்தா போதும் ப்ரோ. ஆண்டவர் வந்து பேசுவாரா அப்படின்னா பேசவே மாட்டார், நடத்துவார். அது தெரியல அவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வந்து பேசுவாரா, ஆண்டவர் பண்ணுவார், மனுஷன் மூலியமா பண்ணுவார், பைபிள் எடுத்து படிக்கும்போது வார்த்தை மூலியமா பேசி ஆறுதலை பண்ணுவார். ஒருவேளை வார்த்தையே படிக்க தெரியல, எந்த மனுஷனும் வந்து உங்களுக்கு உதவ முடியலன்னா, பிரசன்னத்தை விட்டு எடுபடாத ஒரு பங்கு தெரிஞ்சதுன்னா எங்கேருந்து உதவி வரும்னே தெரியாது. நம்ம மேலே வச்சிருக்க கனவு பாதையில் கரெக்டாக நடந்து போயிட்டு இருப்போன்ற ஒரு இது மட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை நான் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, அவர் ஒரு பெரிய கனவு வச்சுருக்காரு, அந்த பாதையை நோக்கி என்னை நடத்த போகிறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் என்னை டீச் பண்ணுறாரு, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வரும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணுன்றத நிறைய பர்சனலாகவே ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. இப்படிலாம் வரும்டா, ஊழிய பாதை வந்து பெருசு, ஏன்னா இப்போ ஊழியன்றது இன்னும் பெருசு, நீ அதில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, பைபிள் பற்றி தெரியாது, கலாய்ப்பாங்க. பெரிய பெரிய போதகர்கள்லாம் ஆல்ரெடி இருக்காங்க, மைக்கை பிடிச்சி பயங்கரமாக கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை தள்ளுவாங்க. லுக் அட் மீ, அவங்கள அழைச்சதும் நான் தான், உன்னை அழைச்சதும் நான் தான், நீ அவங்கள பார்த்து எழுந்துடக்கூடாது, ஏன் பாதையில் வா, உன்னை சரிப்படுத்தி சீர்படுத்தி நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தோல்வியை குறித்து பயப்பட வேணாம், லுக் அட் ஹிம் அப்படின்னு தான் இவங்ககிட்ட சொல்ல முடியும். அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அவரை பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை சூப்பராக பண்ணி தருவார். சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்கள் நிறைய காரியங்கள் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதை பார்த்துருக்கிற நிறைய வாலிபர்கள். ஸோ ஆண்டவரோட நீங்கள் இணையும் போது, உங்கள் கனவை நோக்கி நீங்கள் போகும்போது நிறைய தோல்விகள் வரலாம், பயம் வரலாம். அப்போ முக்கியமான ஒன்று நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுபடி டெவில்ஸ் வாய்ஸை முதல்ல அறியணும், அதை மேற்கொள்ளணும், ஒரு டிவைன் கனெக்ஷன் வேணும், அண்டு உலக பிரகாரமாக உங்களோட கனவுக்கேற்ற நண்பர்கள் வேணும். அவங்க இருக்கும்போது அந்த பாதையை செவை பண்ண முடியும். இன்னொன்று லுக் அட் மீ, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவர் நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவாருங்கிற காரியத்தை சூப்பராக அழகாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு டூலாக அமைய போகுது. நான் விசுவாசிக்கிறேன், எப்போல்லாம் டவுனாக இருக்கணும் இந்த வீடியோ எடுத்து பார்க்க போகிறான்.
ஸோ மதி ப்ரோ ஆண்டவர் உயர்த்துனாருன்னா என்னையும் உயர்த்துவார் கண்டிப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். நான்லாம் அதான் லைக் ஆண்டவர் அப்படி தான் பண்ணுவார். லைக் அந்த பாட்டு உடைத்தீர் உருவாக்கினீர் சிச்சித்தீர் சீர்படுத்தினீர். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சிச்சையின் பாதையில் உடைக்கப்பட்டிருக்கலாம், புடமிடப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் புதிதாக்குவார், பலப்படுத்துவார். ஏன்னா யாரெல்லாம் நான் நாசமாக போயிடுவேன், உருப்படவே மாட்டேன், ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன்றானோ இன்னைக்கு என் வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஐ ஆம் ஸோ ப்ரவுட் அபவுட் டு சே தட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். எங்கே போனாலும் ஒன்றே சொல்கிறேன், நீங்கள் லைக் ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இயேசு வந்து மதம். நோ, அப்சல்யூட்லி. இன்றைக்கி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு பேர் சுட்டினது அது அவங்களே சூட்டிக்கிட்டாங்க. ஏசு கிறிஸ்து வந்த நோக்கம் உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்கு. இஸ் லவ்ஸ் யூ. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு. ஓகே, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன இந்த மாதிரி சொல்கிறான் உண்மையான்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். உண்மையாக பொய்யான்றதை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டுவார். ஏசுன்ற ஒரு பேரை மட்டும் வச்சுக்கோங்க. என்னங்க கிறிஸ்தவன் சொல்கிற, கிறிஸ்தவன் சரியில்லை. அதான் நான் சொல்கிறேன், மனுஷனை பார்க்காதீங்க. உங்களுக்கும் எனக்காகவும் ஒருத்தர் வந்தார், மரித்தார், உயிர்த்தார், எழுந்தார், இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசம் பண்றார். என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு வாட்டி மூச்சை இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சது. ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா நீங்க அவர்கிட்ட போயிடுவீங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது, அங்கேருந்து இறங்கினவரும் ஏறினவரும் அவர் ஒருத்தர் தான். ஓகே, நரகத்துக்கு போகிற யாரும் திரும்பி வந்து சொல்ல முடியல. ஆனால் யார் யார் போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பரலோகத்திலேருந்து வந்து இறங்கி வந்து நம்மளை ரூட்டு போட்டு காட்டிட்டாரு. ஸோ தட்ஸ் வை வி நீட் டு கனெக்ட் வித் ஹிம் ஆல் த வே. ஏசுன்ற ஒருத்தரை பிடிச்சிக்கோங்களேன், அடுத்த லெவல். அவ்வளோதான். பிரைஸ் காட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ இன்னும் அநேக வாலிபர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக பயன்பட நாங்களும் ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கோச் மதி அவரோட வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக உயர்த்தி இருக்கிறார். ஒரு சிறிய கிராம பகுதிகளிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து நிறைய பிரச்சனை, எதிர்ப்பு, போராட்டம், தோல்வி, சரீர பலவீனம் வந்து எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் அவருக்கு கிருபையை கொடுத்து, கனவு பாதையை கொடுத்து, அவர் உலக பிரகாரமாய் உயர ஆண்டவர் உதவி செய்து, ஏற்ற நேரத்தில் ஒரு என்கவுண்டர், உன்னோட கனவு இன்னொரு கனவு நான் தாரேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ஆண்டவர் பவுலில் கேட்டது போல் ஆண்டவர் கேட்டு இன்னைக்கு ஊழியத்திலும் பயன்படுத்தி வருகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கனவை தொலைத்துட்டோமே, இல்லை கனவுல நான் ஜெயிக்க முடியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதே போல் இன்னொரு சாதித்த சாதனையாளரின் சாட்சியோட அடுத்த கனவு பாதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.